Good morning students. Today we are going to see about games without saddle points, mixed strategies. Theorem. For any 2 cross 2 person zero-sum game without any saddle point having the payoff matrix for player A. So A1, A2, B1, B2. This is the payoff matrix of player A values. Okay. So the optimum mixed strategy is SA equal to A1, A2, P1, P2. இது வந்து ஒரு ஃபார்முலா சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து SB equal to B1, B2, Q1, Q2. This is also another one formula. Are determined by P1 by P2 equal to this value and Q1 by Q2 equal to this one. Where P1 plus P2 equal to 1 and Q1 plus Q2 equal to 1. The value of the game, the value என்ன சொல்லுவாங்கன்னா V. Okay, game to A is given by V equal to A11, A22 minus A21, A12 the whole divided by A11 plus A22 minus A12 plus A21. ஸோ நீ இதில் படிச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்சியோட வேல்யூஸ் கண்டிப்பாக படிக்கணும் காணாமல் சரியா. எஸ்பி இதுவும் ஒரு ஃபார்முலா. அப்புறம் P1 by P2 இது Q1 by Q2. அப்புறம் P1 plus P2 equal to 1 and Q1 plus Q2 equal to 1 and value of the game கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. இவ்வளோ ஃபார்முலாஸும் நீ படிச்சுக்கணும் சரியா. மற்றபடி இந்த தியரத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு இதை மட்டும் படித்து வச்சுக்கோ சரியா. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 1. For the game with the following payoff matrix given the optimum strategies and the value of the game. ஸோ உனக்கு ஒரு payoff matrix கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த payoff matrixக்கு வந்து நீ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எய்ம். ஸோ இது வந்து உனக்கு given matrix சரியா. ஸோ player 1 player 2 கொடுத்துருக்காங்க. The payoff matrix is ஸோ சொல்யூஷன் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட மேட்ரிக்ஸ்லேருந்து வந்து நீ வந்து இது வந்து சேடில் பாயிண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இது கண்டுபிடிக்கணும். அதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு எய்ம். இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் இங்கே என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சேடில் பாயிண்ட் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணணும். ஸோ நமக்கு ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க பாரு, கேம்ஸ் வித்தவுட் சேடில் பாயிண்ட்ஸ். அப்போ உனக்கு இதில் மேக்ஸிமம் எதுக்குமே சேடில் பாயிண்ட் இருக்காது சரியா. ஸோ அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரோ மினிமா கண்டுபிடிச்சிக்கோ. ரோ மினிமானா ரோவில் எங்கே மினிமம் இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும். ஸோ 1 அதுக்கு பக்கத்தில் ஸ்டார் போட்டுக்கணும் சரியா. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ரோ பார்த்துக்கோ, அங்கே மினிமம் வந்து 3 அதுக்கு பக்கத்தில் ஸ்டார் போட்டுக்கோ, அந்த 3 இங்கே எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து காலத்தில் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். காலத்தில் மேக்ஸிமம் வந்து 5 அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் போடணும், அந்த வேல்யூவை கீழே எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த B2 காலத்தில் வந்து மேக்ஸிமம் பாரு, மேக்ஸிமம் வந்து உனக்கு 4 அந்த 4க்கு பக்கத்தில் ப்ளஸ் போட்டுக்கோ, கீழே வந்து அந்த இதை எடுத்து எழுதிக்க. பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்குது, அதை நீ டெலீட் பண்ணிக்க, அதுக்கு வராது சரியா. ஏன்னா ப்ளஸ்ஸும் ஸ்டாரும் ஒரே காலத்தில் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சேடில் பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் சரியா. ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சேடில் பாயிண்ட்டே கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரோ மினிமா இருக்குது. ரோ மினிமா அண்டு காலம் மினிமா மேக்ஸிமா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதில் காலம் மேக்ஸிமா, இந்த மேக்ஸிமத்தில் மினிமம் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மினிமத்தில் மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ மேக்ஸ் மின்னா தட் இஸ் ஈக்குவல் டு இது உனக்கு 4 சரியா. கரெக்ட் பண்ணிக்கோ. மேக்ஸிமத்தில் மினிமம் 4, மினிமத்தில் மேக்ஸிமம் வேல்யூ எது, தட் இஸ் 3 சரியா. இது 3 வரும். ஸோ ஹியர் வி பார் நாட் ஈக்குவல் டு வி சஃபிக்ஸ் பார், அதாவது மேக்ஸிமின் நாட் ஈக்குவல் டு மினிமேக்ஸ் சரியா. ஸோ அப்போ என்ன பண்ணோம், த கேம் டஸ் நாட் ஹாவ் எ சேடில் பாயிண்ட், ரெண்டு வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன கிடையாது,
சேடில் பாயிண்ட்டு கிடையாது. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளைடு மிக்சட் ஸ்ட்ராட்டஜி மெத்தடு. ஸோ இப்போ தான் நம்மளோட இந்த செக்ஷனுக்குள்ளாடி போகிறோம். சரியா? ஸோ மிக்சட் ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா A11 அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற வேல்யூஸை எடுத்து எழுதணும். A11ன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எலமெண்ட். நம்மளோட இது 5 இருக்கும் மேட்ரிக்ஸில். சரியா? ஸோ அதான் A11. A21ன்னா நம்மளோட மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் எலமெண்ட், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் எலமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எலமெண்ட்டு, அப்புறம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட். இவ்வளோத்தையும் எடுத்து எழுதிக்கோ. சரியா? we know that the optimum mixed strategies for player A is SA. பிளேயர் ஏக்குள்ளது எஸ்ஏன்னு எழுதணும். இது வந்து ஆப்டிமம் மிக்சர் ஸ்ட்ராட்டஜிஸ், அதோட ஃபார்முலாவை எடுத்து எழுதணும். ஆல்ரெடி நம்ம தியரத்தில் பார்த்துருக்குறோம். ஸோ எஸ்ஏவோட ஃபார்முலா A1 A2 P1 P2 where P1 plus P2 equal to 1 உனக்கு தெரியும். அதே மாதிரி அண்டு P1 டிவைடட் பை P2க்கு ஃபார்முலா கொடுத்துருக்குறேன், அதை எடுத்து எழுதிக்கும். ஸோ இப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணு. உனக்கு P1 பை P2க்கு வேல்யூ 1/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து P1க்கு எப்படி எழுதலாம்? 1/4 இன்ட்டு P2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்போ P1ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ P1 ஈக்குவல் டு அப்போ 1/4 இன்ட்டு நம்ம P2 எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி உனக்கு தெரியும். P1 ப்ளஸ் P2 ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். சரியா? இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? P2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரியா? P2ன்னா தட் இஸ் 1 மைனஸ் P1. அதான் இங்கே கொடுத்துருக்கோம், சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ P1 ஈக்குவல் டு அப்போ 1/4, அதனால் உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ 1/4 மைனஸ் 1/4 இன்ட்டு P1. ஸோ இப்போ P1 ப்ளஸ் 1/4 இன்ட்டு P1னா இந்த பக்கம் கொண்டு வா, ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்த அப்படின்னா உனக்கு இது இந்த டேர்ம் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 1/4. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுத்துக்கோ. அப்போ 5/4 இன்ட்டு P1 ஈக்குவல் டு 1/4 கிடைக்கும். ஸோ இப்போ P1ஓட வேல்யூ வந்து P1 இந்த பக்கம் வச்சுட்டு 5/4 ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போ. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா P1ஓட வேல்யூ வந்து 1/5 அப்படின்னு கிடச்சிரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா P2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி? P1 ப்ளஸ் P2 ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி என்ன செய்யணும்? நம்மளுக்கு ஆல்ரெடி P1ஓட வேல்யூ கிடச்சாச்சு. ஸோ நமக்கு என்ன பண்ணலாம்? P1ஓட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 1/5 ப்ளஸ் P2 ஈக்குவல் டு 1. அப்போ P2ஓட வேல்யூ 1 மைனஸ் 1/5. ஸோ P2ஓட வேல்யூ 4/5ன்னு கிடச்சிரும். இப்போ P1க்கும் P2க்கும் நமக்கு வேல்யூ கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த ஆப்டிமம் மிக்சட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிளேயர் ஏ இஸ் SA ஈக்குவல் டு ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க. சரியா? ஸோ ஃபார்முலாவில் P1க்கும் P2க்கும் வேல்யூஸ் நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத இங்கே 1/5 4/5ன்னு எடுத்து எழுதிக்கும். இதுதான் நம்மளோட ஆப்டிமம் மிக்சட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிளேயர் ஏ. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிமம் மிக்சட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிளேயர் பிக்கு கண்டுபிடிக்கணும். பிளேயர் பிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா SB ஈக்குவல் டு B1 B2 Q1 Q2. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ப்ரீவியஸாக நீ எப்படி கண்டுபிடிச்சியோ அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிக்கணும். ஸோ அங்கே P1 ப்ளஸ் P2 ஈக்குவல் டு 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணினேன். அதே மாதிரி இங்கே Q1 ப்ளஸ் Q2 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். சரியா? அப்போ நம்ம Q1 பை Q2க்கு ஃபார்முலா எடுத்து எழுதிக்கும். அதுலேருந்து Q1க்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கும். அங்கே P1 எப்படி கண்டுபிடிச்சியோ அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும்? Q1க்கு கண்டுபிடிக்கணும். சரியா? இது Q1. ஓகே. ஸோ Q1க்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? தட் இஸ் 3/5 அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம Q2க்கும் கண்டுபிடிக்கணும். Q2 ஈக்குவல் டு உனக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் 2/5. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் எடுத்து எங்கள் ஆப்டிமம் மிக்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிளேயர் பியில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். பிளேயர் பிக்கு ஃபார்முலா என்னென்னா SB ஈக்குவல் டு B1 B2 Q1 Q2. இங்கே Q1ஓட வேல்யூ 3/5 அண்டு Q2ஓட வேல்யூ 2/5. ரெண்டு வேல்யூஸும் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. சரியா?
ஸோ இப்போ நமக்கு எது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆப்டிமம் மிக்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிளேயர் ஏக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பிளேயர் பி அதாவது எஸ்ஏ வேல்யூ அண்ட் எஸ்பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த வேல்யூ ஆஃப் த கேம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ப்ராப்ளத்தில். சரியா? அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா த வேல்யூ ஆஃப் த கேம் வி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னா இந்த ஃபார்முலா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். சரியா? அந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதிக்கும். இப்போ உனக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும், மேட்ரிக்ஸ்லேருந்து எடுத்து எழுதி வச்சுருப்பேன். எல்லா வேல்யூஸும் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணு. உனக்கு அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் 17 டிவைடட் பை 5 கிடைக்கும் ஆன்சர். சரி, எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணு. இதுதான் நம்மளோட வி ஈக்குவல் டு எது 17 டிவைடட் பை 5. இதுதான் நம்மளோட வேல்யூ ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ப்ராப்ளம் தான். ஸோ ஒன்லி தியரியாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுத்து எழுதணும். ஸோ இதை வந்து இங்கே பாரு, உன்னோட தியரி வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்துருக்க இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? நீ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுத்து எழுதணும். ஆல்ரெடி நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனில் ப்ரீவியஸ் செமஸ்டர் வந்து ஒரு தியரியாக கொடுத்துருந்தா அதோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவியோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் உன்னோட வேல்யூஸ் அவ்வளோத்தையும் எடுத்து வாசி எழுதிக்கணும். சரியா? ஸோ எழுதிட்டேன்னா அதுக்கு பிறகு நார்மலாக இங்கே எப்படி பண்ணுவியோ அதே மாதிரி ரோ மினிமா கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் காலம் மினிமா கண்டுபிடிச்சிக்கணும், மேக்ஸ் மின் கண்டுபிடிக்கணும், மினிமேக்ஸ் கண்டுபிடிக்கணும், இங்கே சேடில் பாயிண்ட் இல்லைன்னு எழுதணும். சரியா? ஸோ அப்புறம் அப்ளை மிக்சர் ஸ்ட்ராட்டஜி மெத்தட். அங்கே சேடில் பாயிண்ட் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், மிக்சர் ஸ்ட்ராட்டஜி மெத்தடை அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ஹியர் A1 எல்லா வேல்யூஸும் அங்கே ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி இங்கே எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிக்கோ. அப்புறம் மிக்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிளேயர் ஏக்கு ஃபார்முலா எடுத்து எழுது. அதுலேருந்து P1 P2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சரியா? அதான் நம்ம என்னங்க கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இவ்வளவும் P1 அண்ட் P2's வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு அப்போது சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன்னா இந்த வேல்யூஸ் உனக்கு இது கிடச்சிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்டிமம் மிக்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிளேயர் பி வந்து ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோ. SB ஈக்குவல் டு ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோ. இதிலேருந்து நீ Q1 + Q2 ஈக்குவல் டு 1ன்னு சொல்ல ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதுலேருந்து என்ன செய்யணும், Q1 by Q2க்கு ஃபார்முலா தெரியும், இதை யூஸ் பண்ணி Q1க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். Q1க்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், இது Q1. சரி, P1 கிடையாது, Q1க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்க, Q2க்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்க. இந்த ரெண்டு வேல்யூஸையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே எடுத்து எழுதிக்க SB எது ஆப்டிமம் மிக்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிளேயர் பி. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை நமக்கு கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் த கேம் வந்து ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோ, வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ, ஃபைனல் ஆன்சர் -1/15 கிடைக்கும். இதுதான் நம்மளோட வேல்யூ ஆஃப் த கேம். சரியா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த இதில் செக்ஷனில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் இதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி நீ செஞ்சு பார்த்துக்கோ. இதில் எத்தனை ப்ராப்ளம் ஹோம் ஒர்க்கு, இந்த ப்ராப்ளமும். சரியா? நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் வந்து இது ஹோம்ஒர்க்காக கொடுத்த ப்ராப்ளம். இந்த வாட்டி நான் அதை டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீ இதே மாதிரி என்ன பண்ணிக்கோ, செஞ்சு பார்த்துரு. சரியா? இதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஆன்சர் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை வந்து நீ என்ன பண்ணிக்கோ, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, இதை பார்த்து பண்ணாதான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஸ்டினை மட்டும் எழுதிட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துக்கோ. ஆன்சர் வந்து -3/4 வருதான்ட்டு செக் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செக்ஷன் போயிடலாம். ரொம்ப ஈஸியான செக்ஷன் தான். எல்லா ஃபார்முலாஸும் நீ படிச்சுட்டு அப்படின்னா வேல்யூ ஆஃப் த கேம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.